வெல்கம் டு அனதர் மைல்ஸ்டோன் அவார்ட் இன்டர்வியூ. இன்னைக்கு நம்மளோட இருக்கிறது சுதா நாகராஜன். ஸோ ஹாப்பி மாம் ஹப்பை பொறுத்த வரைக்கும் 3 மைல்ஸ்டோன் இருக்கு: ஹாப்பி மாம், லவ்விங் மாம் அண்ட் குவீன் மாம். ஹாப்பி மாம்னா வந்து நம்மளோட மென்டல் அண்ட் பிசிக்கல் கோலை அச்சீவ் பண்ணிட்டாங்க ஒரு மதர் அப்படின்னா அவங்கள ஹாப்பி மாம் அவார்டுக்கு வந்து நம்ம நாமினேட் பண்ண சொல்லுவோம். அண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் பேரண்டிங் கோல் அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா லவ்விங் மாம் அவார்டுக்கு நாமினேட் பண்ண சொல்லுவோம். ஸோ சுதா வந்து நம்மளோட லவ்விங் மாம் அவார்டுக்கு நாமினேட் ஆயிருக்காங்க. அண்ட் கெரியர் கோல் அச்சீவ் பண்ணி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அவங்களால பார்க்க முடியுது அப்படின்னா குவீன் மாம் அவார்டுக்கு நம்ம நாமினேட் பண்ண சொல்லுவோம். அந்த வகையில இன்னைக்கு சுதாவை இன்டர்வியூ பண்றதுல ஐ எம் வெரி 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 ஹாப்பி. வெல்கம் சுதா. தேங்க்யூ ஃபார் நாமினேட்டிங் யுவர் செல்ஃப் இன் திஸ் கேட்டகரி அண்ட் தேங்க்யூ ஃபார் ஷோயிங் அப். Thank you so much. Thank you so much for that. உங்களை பத்தி ஒரு குட்டி பிரீஃப் சொல்லுங்க. என் பேர் சுதா. நான் ஃபர்ஸ்ட் ஹோம் மேக்கரா இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னோட கரியரை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா பிசியோதெரபிஸ்ட். ஸோ எங்களுக்கு ஒரு சின்ன ஃபேமிலி தான். ஸோ நானு இப்போதைக்கு என்னோட 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ ஸ்மூத்தா லைஃப் போயிட்டு இருந்தது. ஸோ நடுவில் ஒரு பெரிய ஒரு பிரேக் மாதிரி வந்தது. ஸோ அதுல ஒரு கோஇன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து October 6, 2021 வந்து இறந்துட்டாரு. ஹி வாஸ் a cancer patient. ஸோ 2021 இருந்து 22 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆஹ் 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 அந்த சுதா இல்ல. ஆக்சுவலா பழைய சுதா இல்ல. எவ்வளவுக்கு எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அந்த மாதிரி இருந்தது வந்து அப்படியே கட் ஆயிடுச்சு. ஸோ அந்த 1 இயர் பாத்தீங்கன்னா சிரிக்கவே மறந்துட்டேன். சிரிப்புனா என்னன்னே தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்படியே ஒரு வெஜிடபிள் மாதிரி இருப்பேன், வருவேன், பசங்களோட பேசுறதையும் விட்டுட்டேன். அது அவங்களுக்கு வந்து அது ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு. அவ அவங்களுக்கு வந்து அம்மான்னு வருவாங்க, நான் பேச மாட்டேன். அப்புறம் அப்புறம் அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வா அம்மா கிட்ட, அப்படிதான் நான் இருந்தேன். ஏதோ சாப்பிடணுமே, ஏதோ இருக்கணுமே அப்படின்ட்டு தான் இருந்தேன். ஸோ நினைச்சேன், சரி அவ்வளவுதான் லைஃப், இதோட முடிஞ்சது, இதுக்கு மேல என்ன இருக்குன்றது. ஏன்னா நிறைய போராடினோம். 4 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள் இருந்தது. 4 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள். அதுல இருந்து நிறைய ஹோப்ஸ் இருந்தது. கண்டிப்பா வந்துருவோம், இதுல இருந்து வெளியே வந்துருவோம், இதுல அப்படின்னு நினைச்சோம். பட் எங்க அங்க ஸ்டாப் ஆச்சோ, அதுக்கப்புறம் எதுக்கு இருக்கணும், என்ன இருக்கு லைஃப்லன்றது அந்த பாயிண்ட் அப்படியே பிளாங்க். அந்த பிளாங்க் ஆயிடுச்சு அது. 1 இயர் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்டுக்கு நாங்க எல்லாம் அந்த அந்த திவசம் அதெல்லாம் முடிச்சது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து என்னோட அக்கா அவங்களும் இதுலதான் இருக்காங்க, மெம்பரா இருக்காங்க, கோபிகா. சோ அவங்க வந்து கால் பண்ணாங்க. அவங்க கிட்ட எல்லாம் நான் பேசி பல வருஷம் ஆச்சு, ரொம்ப கான்டாக்ட்ஸ் இல்ல. ஷி கால் மீ. பேசிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி குரூப் இருக்கு, ஹாப்பி மாம் ஹப்னு ஒண்ணு இருக்கு. நீங்க இப்படியே இருக்க, கொஞ்சம் பேசி பாரு, யூ கேன் கம் அவுட். பட் எனக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. இருக்கட்டும்க்கா, நான் இருக்கட்டும்க்கா பாத்துக்கலாம் அப்படிதான் இருந்தேன். பட் அவங்க என்ன திருப்பி திருப்பி, நீ போ, நீ நீ பேசி பாரு, பழகினா தானே உனக்கு தெரியும், எவ்வளவு நாள் இப்படியே இருப்ப அப்படின்னாங்க. சரி நான் பண்றேன் அப்படின்னு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா கோபிதாக்கா எனக்கு கால் பண்ணது வந்து December 15th. December 15th தான் அவரோட பர்த்டே. என் ஹஸ்பண்டோட பர்த்டே அன்னைக்குதான். அதே மாதிரி சரிக்கா ஓகே நானும் பண்றேன் உடனே எனக்கு கான்டாக்ட்ஸ் எல்லாம் வந்தது. ஸோ December 16th நான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஹார்டல் கால்ல நான் இருந்தேன், நீங்க பேசும்போது. அப்ப நிறைய வந்தது பாயிண்ட், நிறைய பாயிண்ட்ஸ் வந்தது. சரி நான் அதெல்லாம் அந்த ஸ்டேஜ்ல வந்து எல்லாமே இப்படியேதான் உட்காந்து இப்படியே கேட்டுட்டு இருந்தேன். நீங்க சொன்னதுக்கெல்லாம் நானும் ஒரு சிலது நம்ம பேசணும், அப்பயும் நீங்க கேட்டீங்க. அது வந்து நார்மலா தான் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எனக்கே தோணுச்சு, ஏன் அது எப்படி கிளிக் ஆச்சுன்னு தெரியல, ஏன் நம்ம இப்படி இருக்கணும். நம்ம பசங்க, நம்ம பசங்க இருக்காங்க. இப்ப நான் நினைச்சேன்னா நான் உம்முன்னு இருக்கலாம், நான் அழலாம், நம்ம கதவு லாக் பண்ணிக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம். பட் அவங்களுக்கு எங்க போவாங்க, பசங்க எங்க போவாங்க, அவங்களுக்கு சுத்தி சுத்தி உலகம் அம்மா. எங்க இருந்தாலும் அம்மா அம்மான்னு அம்மா கிட்டதான் வருவானுங்க, வேற எங்கேயும் போக மாட்டாங்க. அப்புறம் நினைச்சேன், சரி உங்களோட கால்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அதாவது அது எப்படி இருந்துச்சுன்னா, ஹஸ்பண்ட் இருக்கும்போது அத்தனை சொந்தங்கள், அத்தனை பேர் இருந்தாங்க. அந்த கேரக்டர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தனியா இருந்தேன், யாருமே இல்லை.
சோ அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம இந்த குரூப்க்கு நீங்க பேசுறீங்க, அப்ப அத்தனை பேர் மெசேஜ் ம் ஒண்ணும் இல்லடா, ஹக் மெசேஜ், ஹார்ட் மெசேஜ், அப்ப இத்தனை பேர் இவ்வளோ யாருமே தெரியாது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ம் ஒரு குரூப் வரோம். அப்ப இத்தனை ம் வருது. அப்ப ம் யாருமே இல்லைன்னு நம்ம ஏன் நினைக்கிறோம்? ம் இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து இப்ப நான் வந்து என் கஷ்டம் இருக்கு நான் சொல்றேன், அந்த மாதிரி ம் கேட்கறதுக்கு யாருக்கும் டைம் கிடையாது. ரைட் யாரும் உட்கார்ந்து கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு அஹ், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவா பேச வேணாம், அந்த ஒரு ஹக் கொடுக்கறதுக்கு, அந்த வார்ம் கொடுக்கறதுக்கு யாருமே ரெடியா இல்ல. ஐயோ எங்க வந்துருவாங்களோ, நம்ம கிட்ட எதையாச்சும் கேட்டுடுவாங்களோன்ற பயம்தான் இப்ப எல்லாருக்குமே இருக்கு. ஆனா இங்க ம் அப்படி கிடையாது. யாரோ எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நம்மளுக்கு ஹார்ட் சிம்பிள் அனுப்புறாங்க, நம்மளுக்கு ஹக் சிம்பிள் கொடுக்குறாங்க. ஒண்ணுமே இல்ல சுதா, எவ்ரிதிங் வில் பி ஃபைன், அத்தனை வார்த்தைங்க சொல்லும் போது நம்ம ஏன் ஒரு ம் ட்ரை கொடுக்க கூடாது? ம் அப்படின்னு தான் நான் ஆரம்பிச்சது. உங்களுக்கு அந்த 5 days கிளாஸ்ல இருந்து எல்லாமே நான் வந்து எழுத எழுத நிறைய எழுதுவேன் டைரிஸ். அதுல ம்ஹும். வந்து அப்ப அப்ப எழுதுனதுக்கு வந்து அர்த்தம் கிடையாது. இப்ப ம் நான் எழுதுறேன் பாருங்க, ஒரு ஒரு வார்த்தையும் நான் யோசிக்கும் போது இப்ப எழுதுறது வந்து ஒண்ணுத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது நீங்க சொன்னதுதான், நம்ம வந்து யூனிவர்ஸ் கிட்ட அனுப்பிச்சிடு, அவங்க பாத்துப்பாங்க. இப்ப ம் அதுதான் நடந்துட்டு இருக்கு. எப்பயுமே இப்ப லவ்லி. ஒரு புக் கையும், அதாவது நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா என் பக்கத்துல ஒரு புக்கோ ஒரு பெண்ணோ கண்டிப்பா இருக்கும். ஓ வெரி நைஸ். ஏதாவது ம் நினைச்சேன்னா நான் எழுதிடுவேன். நம்ம ம் எழுதியாச்சு, இனி பாத்துப்பாங்க. இனி ஓ நடக்கிறது நடக்கட்டும், நல்லதா ம் நடக்கும். அதாவது உங்க அந்த கிளாஸ் வந்து கத்துக்கிட்டது அதுதான். என்னன்னா ம் ம் எது நடந்தாலும் நல்லதுதான் நடக்கும். ஓ ம் போராடுவோம், நம்மளால முடிஞ்சது போராடுவோம், போராடி நம்ம வாழ்ந்து காட்டுவோம் என்ன இருக்கு ம் அப்படின்னு தான். நீங்க ம் சொல்வீங்கல்ல, உங்க ஒரு ஒரு ஹடில் கால்ல தான் நான் கேட்டேன். உங்க உங்க உங்களுக்கு கூட யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்ட்டு உங்க ஹஸ்பண்ட் டிசைட் பண்ணுவாரு அப்படின்னு நீங்க வந்து ஒருத்தங்களோட இதுல பேசிட்டு இருந்தீங்க. கரெக்ட் அது உண்மை, கரெக்ட். 100% உண்மை. இப்ப என் கூட இருக்கிறவங்கன்னா என் ஹஸ்பண்ட் எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு, நீ இவங்களோட இருந்தா நீ ஹாப்பியா இருப்ப, நீ இரு, நீ உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நீ இரு, அப்படின்றதுதான் கரெக்ட். இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இல்லைன்னா எனக்கு வந்து எதுக்கு வந்து December 15th அவர் பர்த்டே, அதுக்கு அவங்க வந்து எனக்கு கால் பண்ணணும், குட்டிச்சாண்டா வந்து ம் கால் பண்ணி நீ போன்னு சொல்லணும். நான் December 16th இருந்து உங்களோட கால்ஸ், நீங்க அந்த 5 days கிளாஸ்ல நீங்க என்னென்ன சொன்னீங்களோ அது தெரியும். அந்த ம் ஆரம்பிச்சது அந்த கிளாஸ்ல அந்த ரைஸ் வச்சு நம்மளோட ம் லவ் கொடுக்கணும், நம்ம ஹேட், அதெல்லாமே நான் செஞ்சேன். சூப்பர். அப்பதான் ஓகே, எல்லாமே இருக்கு, எல்லாமே உண்மை, இதெல்லாம் நடக்குது. சோ நம்ம ம் என்ன இங்க நினைக்கிறோமோ அதுதான் அங்க ரெப்ளிகேட் ஆகும். சூப்பர். இருந்துட்டு போவோம், நல்லா ஜாலியா இருப்போம் அப்படின்றதுதான் என்னோட லைஃபே டேர்ன் பண்ணது. சோ December 15th நான் மறக்க மாட்டேன். December 16th உங்க கூட பேசினது, அது வந்து வாவ். மறக்க மறக்கவே முடியாது. அதே மாதிரி பாருங்க, இதே டிசம்பர் மாசம் நான் இன்னைக்கு உங்க கூட நீங்க எனக்கு கூட எஸ் பேசிட்டு இருக்கீங்க. எஸ் அதே எஸ். டிசம்பர் மாசம் நான் நினைச்சு கூட பார்க்கல, நான் இவ்வளோ ஹாப்பியா இவ்வளோ ஸ்மைல் பண்ணி நான் பேசுவேன்ட்டு நான் அப்ப நினைக்கல. டூ தௌசண்ட் ம் டுவெண்ட்டி ஒன்ல ம் நான் நினைக்கவே இல்லை. ம் டுவெண்ட்டி ம் டூல இருந்து என்னோட லைஃப் நிஜமாவே மாறிச்சு. உங்க ம் கான்டாக்ட்ஸ் கிடைச்சது. அதே மாதிரி நிறைய சுனிதி மேமோட செஷன்ஸ் நிறைய ம் போயிருக்கேன். ம் நிறைய அது அவங்களோட அந்த ஹீலிங் எடுக்க 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 வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சேஞ்சஸ். ஃபார் ம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தொண்டை எனக்கு வந்து, இப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கேன்னா தொண்டையில வந்து எனக்கு வந்து ஸ்டக் ஆகும். ஆ எனக்கு தெரியும் அது வந்து ம் அடை அந்த மூச்சு விட முடியாது, தூங்குவேன் ஆனா அந்த மூச்சு விட முடியாது, இந்த தொண்டைக்குழியில வந்து அடைக்கும். யோசிப்பேன், ஏன் இப்படி அடைக்குது, ஏன் இப்படி அடைக்குது? தூங்கணும்னு ட்ரை பண்ணி தூங்க போறேன், அந்த தூக்கத்துல ஏன் இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ்? ம் சுனிதி மேம் கிட்ட, அவங்க கிட்ட நான் கேட்டேன், எது இருந்தாலும் ம் அவங்க கிட்ட உடனே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிடுங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, ம் பேசணும் சுதா, நிறைய பேசணும். ம் எல்லாத்தையும் போட்டு அடைச்சு 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 வைக்கிறதுனால அது பிளாக் இருக்கு, நீங்க அதையும் ம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு அவங்க அதுக்கு சூப்பர். ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி அந்த செஷனுக்கு வர சொன்னாங்க. ம் அவ்வளவு அதாவது நான் அவங்க கிட்ட பேசும்போது இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், ம் கருக்குன்னு ஒரு மாதிரி சவுண்ட் இருக்கும். அவங்க ம் அந்த செஷன் முடிச்சாங்க, முடிச்சிட்டு எழுந்து உட்காடுறேன், கேட்டாங்க எப்படி இருக்குன்னு. நான் சொன்னேன், எனக்கு இந்த பிளாக்கே இல்ல, ஏன் சூப்பர். எப்படி இருக்கு? அன்னி அந்த நான் அதை எடுத்தே கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 months ஆயிருக்கும். டில் ம் நவ் எனக்கு இந்த பிளாக் இல்ல. சூப்பர். லவ்லி. பிளாக்கும் கிடையாது, அந்த ஒரு நல்ல
ஸ்லீப்ன்றது என் லைஃப்ல சுத்தமாவே கிடையாது. எனக்கு வந்து அவ்வளோ ம், டார்க் ம், சர்க்கிள்ஸ் இருக்கும். ம், அதனால எனக்கு இந்த தலைவலி, அதே மாதிரி இப்ப ம், பாத்தீங்கன்னா விஷன் ப்ராப்ளம் எல்லாமே இப்பதான் நான் ஸ்பெக்ஸ் எல்லாம் போடுறேன். சோ அந்த ம், தூக்கன்றதுக்கு நான் ரொம்ப ஏங்கி இருக்கேன். எனக்கு ம், தூக்கம் வரவே வராது. ம், இதெல்லாம் இந்த மாதிரி டாக்ஸ், இந்த மாதிரி நீங்க கொடுக்குற ஐடியாஸ், எழுது, எழுதி ம், கிழிச்சு போடு, இல்லையா கொளுத்தி போடு, அது மாதிரி நிறைய பேர் ஐடியாஸ் எனக்கு கொடுக்க கொடுக்க நான் அதெல்லாம் ம், ட்ரை பண்ணேன். ஹோல் ஹார்ட்டடா ட்ரை பண்ணேன். ஏன்னா ஐ வாண்ட் டு கம் அவுட் ஆஃப் தட். வரணும்ன்ற ஒரு வெறி. சும்மா அழுதுகிட்டு, தூக்கம் இல்லாம அழுதுகிட்டு, சாப்பிடாம அதெல்லாம் இருக்க எனக்கு பிடிக்கல. என்னையே என்னை பார்க்க பிடிக்காம போயிடுச்சு. அதுல இருந்து நான் வெளியில வரணும்னு நான் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ ம். இதெல்லாம் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சரி, ட்ரை பண்ணலாமேன்னு ஆரம்பிச்சிருந்தா, பட் இப்ப வந்து அதெல்லாம் என்னோட ஹேபிட் ஆயிடுச்சு. சூப்பர். சிரிக்கணும். என்னையே நான் ம், வந்து செல்ஃப் க்ரூம் இப்ப நான் பண்ணிக்கிறேன். மாசத்துக்கு ஒரு ம். நாள் நான் நானே என்னை வந்து செல்ஃப் க்ரூம் பண்ணிக்கிறேன். ஆமா. பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்குறேன். அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா அப்படியே எப்படி இருக்கணும் அவங்களுக்கு, அவங்களும் வந்து சும்மா சொல்லக்கூடாது. அதாவது ம், அம்மா உனக்கு எது பிடிக்குது நீ செய்யுமா, உனக்கு எது நீ ஹாப்பியா இருக்கியா, நாங்க இருக்கோம், நீ வாமா பாத்துக்கலாம். அப்படிதான் என் பெரிய பையன் அதுதான் எனக்கு சொன்னேன். அவரோட ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் அவரோட நியூஸ் அவருக்கு நான் எனக்கு பேச வரல, போன்ல சொல்றேன். கொஞ்ச நேரம் பாஸ், அவ்வளவுதான், ஒண்ணுமே பேசல. சரிம்மா பாத்துக்கலாம், நீ வாமா, நீ பத்திரமா வந்துரு, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு அவன் சொன்னான். அது அந்த ஒரு இது வந்து சரி, பிள்ளைங்க அப்படி இருக்கும்போது அப்ப நம்ம ஏன் இருக்கக்கூடாது கரெக்ட். அப்படின்ட்டு. அவனுங்களுக்கு வந்து நான் அழக்கூடாது, அதாவது சோகமா இப்படி ம், உட்காந்து யோசிக்க கூடாது. ரெண்டு ம், பேரும் என்ன சுத்திட்டே இருப்பானுங்க, வந்து கேட்பானுங்க ம். என்னம்மா அப்படின்னு. ஐயோ ஒண்ணுமே இல்லடா, ஜாலியா இருக்கேன்டா அம்மா. ஒண்ணுமே இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா சூப்பர். எங்களுக்கு தூக்கம் வரலன்னா, ம், அதாவது இப்ப இப்ப எங்க 3 பேருக்கு எங்க வீட்டுல நாங்க எப்படின்னா, வீக்கெண்ட்னா சினிமா பார்க்கணும். ம், 3 பேர் உட்காந்து சினிமா, ஏதாவது ஒரு சினிமா பார்க்கணும். அப்படி இல்லையா ம், உட்காந்து நாங்க கூப்பிடுவோம். அந்தாக்ஷரி, ம், தம்ஷராஜ், ம், ஸ்டார்ஸ், இதெல்லாம் எங்களோடது. அதாவது நாங்க இருக்கோம். அவனுங்க வந்து நீ நீ இருமா, உனக்கு எது பிடிக்குதோ நீ செய்யுமா, உனக்கு எது வேணுமோ நீ ம், செய்யுமா, நாங்க ம். இருக்கோம் உங்க கூட. அந்த அமேசிங். மாதிரி 2 பேருமே ஆயிட்டாங்க. என் பெரிய பையனுக்குலாம் நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் படின்றது நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இப்ப ம், அப்படி கிடையாது. ஹி நோஸ் இட். அம்மாக்கு வந்து அம்மா அம்மா வந்து நம்ம கஷ்டப்படுத்த கூடாதுன்ட்டு 2 பசங்களுமே சரி, அவனுங்களுக்கு வந்து நான் இது சொல்லணும்ட்டே கிடையாது. நான் இப்படி பார்த்தாலே தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு அவங்களுக்கு என்ன வேணும் எது அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அம்மா இதுதான் நினைக்கிறா, நம்ம அம்மாக்கு வந்து எல்லாம் செய்யணும் அப்படின்றது ஒரு இது. என்ன அப்படியே கரெக்டா இருப்பானுங்க. நான் வந்து அதே மாதிரி such a எனக்கு எங்க blessing, no? போனாலும் கண்டிப்பா. ரெண்டு Such a பேருமே blessing. எனக்கு எங்க போனாலுமே அவங்க சொல்றது நல்லா வளர்த்துருக்கீங்க உங்க பசங்களை. நான் சொல்லுவேன் நான் வளர்க்கல, அவனுங்களா, அவனுங்கதான் என்ன இப்ப கைட் பண்ணிட்டு இருக்காங்க. Very true. நானே ஏதாச்சும் கொஞ்சம் இதாச்சுனாலே 2 பேருமே ஏதாவது பண்ணி என்னை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுவானுங்க. ம், ஏதாச்சும் ம், ம். அவ்வளவு ஒரு லவ்வபிள் 2 பேருமே. அதாவது சூப்பர். சின்னது ஏதாவது தப்பு பண்ணுச்சுன்னா பெருசு வந்துடும். பெருசு வந்து அம்மா அம்மா இருக்காங்க, பத்திரம், ஒழுங்கா பேசு அப்படின்ட்டு பெருசு சொல்லிட்டு போகும். பெருசு ம், ஏதாச்சும் பண்ணுச்சுன்னா சின்னது சொல்லும், ஆனா அம்மா அம்மா கிட்ட அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. நான் அப்படி அதாவது இப்ப அவங்க வந்து எனக்கு அப்பா மாதிரி இருக்காங்க. ஐ கேன் சி. அப்பா தான் சொல்லுவேன். 2 பேருமே சரி, அதாவது எங்க அப்பா, என் ஹஸ்பண்ட், அந்த 2 கேரக்டர்ஸும் என் 2 பேரும் என் கூட இருக்காங்க இப்ப. என்ன God டவுன் bless them ஆகும்போது abundantly. தேங்க்யூ God சோ bless மச். them abundantly with good health and all the happiness in this whole world for both of them for being such a great kids. I think they are beyond wise souls நினைக்கிறேன். ஆமா, கண்டிப்பா மேம். Lovely, வந்து lovely, நீங்க lovely. சொல்றது அத்தனையுமே உண்மை, அத்தனையுமே அந்த மாதிரி நம்மளுக்கு ஆஹ் நம்ம பிள்ளைங்க தான் மேம் நம்மளுக்கு எல்லாமே. அவங்கதான் நம்மளுக்கு வந்து அம்மா கஷ்டப்படக்கூடாது. நம்ம அம்மாக்கு வந்து நம்ம எப்படியாச்சும், ஏன்னா நாங்க நிறைய கஷ்டப்பட்டோம். நிறைய ஆஹ் கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் நாங்க நிறைய, என் பசங்களும் அந்த வயசுல கேட்டாங்க. ம், சோ இவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்குள்ளேயே அது வந்துருச்சு. அது வந்து நம்ம 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 வாழ்ந்து காட்டுவோமா, நம்ம சந்தோஷமா இருப்போம், நம்ம சந்தோஷமா இருப்போம், நம்ம வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்ட்டு. சூப்பர்.
அவங்களே அவங்களோட அவங்க இது பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு இப்ப நான் அந்த ஸ்கூலுக்கு போனேன்னா கூட எதுவுமே எனக்கு கம்ப்ளைண்டே. நான் போவேன், மார்க்ஸ் தருவாங்க, சைன் போட்டுட்டு வந்துருவேன். எதுவுமே இருக்காது. அவங்க சொல்லுவாங்க ஏதாச்சும் பண்ணணுமா என்ன, பிள்ளைங்க நல்லா ம் நல்லா பிஹேவ் பண்றாங்க, நல்ல கிட்ஸ் அப்படின்டுவாங்க. எனக்கு வந்து நான் போவேன், அந்த ரிப்போர்ட் கார்டுல சைன் போட்டுட்டு வந்துடுவேன். இப்ப வரைக்குமே இதுதான் நடந்துட்டு ம். இருக்கு. சூப்பர். அதாவது எனக்கு இந்த 2 வருஷத்துல என்னை வந்து பசங்க, என்னோட மென்டர்ஸ், நான் வந்து அவங்க கிட்ட பசங்க கிட்ட சொல்லுவேன் மென்டர்ஸ், ரம்யா மேம், சுனிதி மேம், அவங்க எனக்கு அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண குபிதாக்கா, ம் இதெல்லாம் அப்படியே ஒரு கோயின்சிடன்ஸ் மாதிரி எனக்கு வந்து அது வந்து ஏறுமுகமா தான் இருந்துச்சு. ஸோ அந்த லவ்லி. டிசம்பர், அதே டிசம்பர் 22ல இருந்து இப்ப இருக்க டிசம்பர் 23 வரைக்குமே அது யா வந்து ஃபாலே ஆகல. அது அப்படியே போயிட்டே தான் இருக்குது. பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி. நான் வந்து சொல்லுவேன், ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்றது நான் சூப்பர். கண்டிப்பா சொல்லுவேன். எனக்கு லவ்லி. அதுல வந்து இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு, எனக்கே வந்து ஒரு மாதிரி ஜோஷ் அதெல்லாம். நான் சிரிக்கிறேன். எனக்கு வந்து மெயினா வந்து நான் சிரிக்கிறேன். எனக்கு அதுதான் எனக்கு பார்க்கணும். எனக்கு வந்து ம் இப்ப வரதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஹாப்பி டியர்ஸ் தான். பரவாயில்ல. நம்ம நம்ம பசங்க அது முன்னேறத பார்த்தா எனக்கு கண்ணுல இருந்து அந்த தண்ணி, அந்த ஹாப்பி டியர்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன் அது. ம் ம் ம். எப்படி இப்படியும் நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகுமா அப்படின்றத வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்படியும் ஆகுது, சூப்பர். இதுவும் கடந்து போகும்போது என் பிள்ளைங்க வந்து போயிட்டே இருப்பாங்க. லவ்லி. ரொம்ப ஐ திங்க் இந்த மாற்றம் வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் கிஃப்ட் யூ குட் கிவ் ஃபார் யுவர் கிட்ஸ் அண்ட் ஃபார் யுவர் லேட் ஹஸ்பண்ட்னு நினைக்கிறேன். ஹி வில் பி கண்டிப்பா. சூப்பர் ப்ரௌட் ஆஃப் யூ ஃபார் வாட் யூ ஆர் டுடே. அண்ட் எஸ். அண்ட் கண்டிப்பா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கிட்ஸ் இருக்கிறாங்கன்ற நம்பிக்கையில தான் he would have left this world. He would have known that பசங்க வந்து பாத்துப்பாங்க ஃபேமிலிய அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் he would have left. uh, a tremendous change, and it's very very touching to hear what you have been in less than a year. அப்படி மாற முடியுமா அப்படின்றதுக்கு வந்து நீங்க ஒரு 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 கிரேட் எக்ஸாம்பிள். எனக்கு ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ a few things like how much do you think, ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே ஹீலிங் தான். ஏன் உங்களுக்கு ஹீலிங் வேணும் எல்லாமே சொல்லு. ஹீலிங் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட், ஏன் எல்லாரும் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சுதா? ஐ வாண்ட் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ. கண்டிப்பா அது வந்து சில ஃபர்ஸ்ட் இப்ப ஃபர்ஸ்ட் நான் இருக்க ஹீலிங் சொல்லும் போது நீங்க என்ன நினைச்சீங்க? வாட் வாஸ் யுவர் தாட்? கண்டிப்பா நான் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கல. ஆ ஹீலிங் வந்து ரைட். ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நான் இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ எதுவுமே யோசிக்காம நீ கண்ணை மூடி உட்காரு. சொன்ன அடுத்த நிமிஷம் எனக்கு தாட்ஸ் போயிட்டே இருக்கும். என்னால என்னோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் ரைட். திங். செகண்ட் பாத்தீங்கன்னா, நான் அந்த மாதிரி உட்கார்ந்தேன்னா எனக்கு அழுக வந்துடும். அழுக என்ன மீறி என் கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்கும். என்னால அதை வந்து எடுத்துக்கவே முடியாது. ஸோ நான் நினைச்சேன், எப்படி இத போய் நம்ம அங்க ஹீலிங்னு சொல்றாங்களே, நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு. ஏன்னா சரி. எனக்கு வந்து அந்த ஞாபகம் இருக்கு உங்ககிட்ட 1-to-1 பேசும்போது உங்களை ஹீலிங்க்கு நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன். ஃபைனலா நான் உடனே ஒன்று சொன்னேன், சுதா நீங்க நம்பவே இல்லைனாலும் எனக்காக தயவு செஞ்சு போங்க அப்படின்னு நான் சொன்னேன். எனக்கு கண்டிப்பா. ஞாபகம் இருக்கு 1 year முன்னாடி பேசினாலும். பிகாஸ் ஐ ஃபவுண்ட் இட் வெரி ஹார்ட் டு மேக் யுவர் லாஜிக்கல் பிரெயின் கன்வின்ஸ் தட் திஸ் இஸ் த ஒன்லி பாசிபிள் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் யூ. அதனால ஐ வாண்ட் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ. நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க கண்டிப்பா சொன்னீங்க மேம். நான் உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து நான் நிறைய உங்ககிட்ட சாக்கு போக்கு வேற சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து கிரிக்கெட்ல இருக்கேன். எஸ். என்னால அங்கிருந்து அங்க போக முடியாது. எனக்கு டாக்ஸி கிடைக்கல. நான் கரெக்ட். வந்து எனக்கு வரணும். என் பசங்க வரத்துக்குள்ள வந்துடும். நீங்க நீங்க ஒரே வார்த்தை சொன்னீங்க, போகணும்னு நினைச்சா போலாம். எப்படியாச்சும் போலாம். வேற ஆமா. எதுவுமே நீங்க பேசாதீங்க. போங்க. எஸ். அவ்வளவுதான் நீங்க சொன்னீங்க. எஸ். அதே மாதிரிதான் நடந்துச்சு. சரி போகணும்னு, சரி இவ்வளவு சொல்றாங்களேன்ட்டு தான் போனேன். அங்க யா. போன உடனே அது அந்த என்ன சொல்றது, சினிமால எல்லாம் காட்டுவாங்கல்ல, ஒரு பிரெயின் அப்படி ஓப்பன் ஆகி நம்மளோட சோல் மட்டும் ஒரு போற அந்த இடமே ஒரு கோயில் மாதிரி, ஒரு மாதிரி பீஸா இருந்தது. அந்த ஸ்மெல், அந்த வைப்ரேஷன்ஸ் அவ்வளவு நல்லா இருந்தது. அதே மாதிரி மேம் கிட்ட பேசும்போதும் ஒரு பாசிட்டிவிட்டி. அதாவது என்ன அறியாமே நான் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் அவ்வளவு ரொம்ப பேச மாட்டேன். எஸ். தெரியாதவங்க கிட்ட, தேர்ட் பர்சன் கிட்ட நான் ஓப்பன் அவுட் பண்ண மாட்டேன். பட் அன்னைக்கு நல்லா ஓப்பன் அவுட் ஆகி
அவங்க சொன்னது அத்தனையுமே நான் கேட்டுக்கிட்டேன். நீ ம் என்ன அந்த ட்ரீட்மெண்ட் ஹீலிங்க்கு முன்னாடி எப்படி நீங்க பாடுங்க, நான் சொல்றது இப்ப நீங்க சொல்றத நான் லிசன் பண்ணணும்ன்றதே எனக்கு ஒரு பெரிய ப்ராசஸ். என்னால அதை கரெக்ட் எடுத்துக்கவே முடியாது. அது கரெக்ட் எப்படி நம்ம அவங்களோட அப்படியே போகுது டிராவல் ஆகுறதுன்றது என்னால சுத்தமா எனக்கு வராது. ம் ஆனா ம் அது காட்ஸ் கிரேஸ் என்னன்னு தெரியல. அவங்க சொன்னதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன். அவங்க அந்த செஷன் முடியிற வரைக்குமே நான் என்னோட தாட்டே போல. அவங்க ஓ என்ன சொன்னாங்களோ அதுதான் நான் போனேன். அவங்க ம் ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு அவங்க கண்ணை ஓப்பன் அவங்களால முடியிற வரைக்கும் நீங்க ஓப்பன் பண்ணாங்கன்னா என்னால அது முடியல. எனக்கு அந்த இடத்த விட்டுட்டு எனக்கு நார்மல் லைஃப் வரதுக்கு முடியல. ஏன்னா குட் அவ்வளவு குட் நல்லா இருந்தது. ம் அந்த ஒரு வாக்கும் அந்த சொல்ற அவங்களோட பேச்சுக்கும் அது ஒரு ப்ரீஸ் மாதிரி இருந்தது. ஒரு ஃபேரி லேண்டுக்குள்ள போயிட்டு நீ கண்ணை திறந்து வா அப்படின்னு சொன்னா சத்தியமா எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐ டுக் சோ ரைட் மச். அதை நான் அங்கேருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப ஆஹ், ம் கஷ்டம் எனக்கு. பட் அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ஐ டுக் மை டைம் ஆக்சுவலி. குட் அதுக்கப்புறம் தான் ஓகே ஃபைன் நம்ம இங்க இருக்கோம் அப்படின்றது எனக்கு அதனால நான் அது கண்டிப்பா சொல்லுவேன். எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம ம் ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ம் நீட் டு ம் எக்ஸ்பீரியன்ஸ் அது. போய் நம்ம அதை அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும். அது நான் நான் அதை கத்துக்கிட்டேன். அது உங்ககிட்ட அமேசிங் இருந்து நான் கத்துக்கிட்டேன். தேங்க்யூ அதனால தேங்க்யூ ஹீலிங் ரொம்பவே எனக்கு கைட் பண்ணுச்சு மேம். அது சூப்பர் மாற்று 100% 200% அதுவும் எனக்கு ஒரு காரணம். இப்படி இங்க சுத்தா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னா அதுவும் ஒரு காரணம். So அது மேஜர் காரணம் கண்டிப்பா உம் கண்டிப்பா குட் கண்டிப்பா இருந்தது. அமேசிங். உம் இந்த ஹீலிங் இந்த கோச்சிங் எல்லாம் முடிச்சு என்ன நீங்க உங்க லைஃப்ல மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் என்னோட கரியரை ரீஸ்டார்ட் பண்ணது அது ரைட் மெயின். அவங்க சொன்னது அதுதான். அவங்க நீங்களும் சொன்னது அதுதான். டேக் யுவர் டைம். உடனே நாங்க ம் போயிடணும், உடனே வேலையை எடுத்துடணும் அப்படின்னு நீங்க எப்பயும் சொல்லுவீங்க. அப்படி நினைக்காது. ஆக்சுவலா நான் உங்களோட அந்த செஷன்ஸ் எல்லா ஹட்ல் கால்ஸ் எல்லாமே கேட்பேன். அதாவது ம் எனக்கு என்ன நான் பேச மாட்டேன். ஆனா நீங்க எஸ் யாருக்காவது அங்க ஆன்சர் சொல்லிட்டு இருப்பீங்க. எனக்கு அதுல இருந்து எனக்கு தேவையானதை நான் எடுத்துப்பேன். அது வந்துரும், அது ஆட்டோமேட்டிக்கா. சோ லவ்லி பாத்தீங்கன்னா என்னோட கெரியர் எப்படி பொறுமையா ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒன்னும் பிரச்சனை ம் இல்லை. அதனால இருக்கிறத வச்சுட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ம் ஐயோ அப்படி ஆயிடுமோ, நான் அப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே, நம்ம இப்படி ஆயிடுவோமோ, எதுவுமே இது இல்லையே, சேவிங்ஸ் இல்லையே, அது இல்லையே. இப்பெல்லாம் ம் அதெல்லாம் யோசிக்கிறதுல கிடையாது. ம் இருக்கிறது இருக்கும், அது டபுள் ஆகும். ம் ஒன்னும் ஆகாது. அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும், உங்களுக்கு ம் எக்ஸ்ட்ராவும் கிடைக்கும். செம்ம ஒரு தேர்ட் எனர்ஜி இருக்கு, கொடுக்க ம் வேண்டிய நேரத்துல அது கரெக்டா கொடுக்கும். லவ்லி அதுக்கானதை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தா போதும் அப்படின்றது கத்துக்கிட்டேன். இன்னொன்னு என்னன்னா, நான் எழுத ஆரம்பிச்சேன். எனக்கு இந்த ம் கிராட்டிடியூடுன்னா என்னன்னு தெரியாது. ம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு அஃபர்மேஷன்ஸ், இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு சுத்தமா அதெல்லாம் என்னன்றது தெரியாது. இப்ப இங்க ம் வந்ததுக்கு அப்புறம் தான் அஃபர்மேஷன்ஸ்னா என்ன, கிராட்டிடியூட்னா என்ன அப்படின்னு இப்ப நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்ப நான் ம் யோசிக்கிறேன். ஏதோ ஒரு ம் சின்ன விஷயமா இருந்தாலும் நான் என்னோட கிராட்டிடியூட கண்டிப்பா நான் சொல்றேன். நான் ஒரு லவ்லி கிராட்டிடியூட் நான் ஒண்ணு சொன்னேன்னா எனக்கு ம் அது டபுளா எனக்கு வருது. ஒரு பாசிட்டிவா எனக்கு அன்னைக்கு நல்லதுதான் நடக்குது. அதாவது நான் ம் இப்ப எழுதனே எனக்கு அது எழுத்துதான், அஃபர்மேஷன்ஸ் எழுதணும். நம்ம ஏன் எழுதலாம், எழுத எழுத ஒன்றும் குறைய போறது இல்ல. அது எழுதலைன்னா தான் நம்மளுக்கு என்னவோ ஐயோ நான் இன்னைக்கு ஏதோ மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு எப்படியாச்சும் ம் அன்னைக்கான அஃபர்மேஷன்ஸ், அன்னைக்கான கிராட்டிடியூடு நான் சொல்லாம இருந்ததே கிடையாது. அது சூப்பர் எப்பயுமே அது இருக்கும். அதாவது அது எனக்கு டபுளா கொடுக்குது. நான் நல்லதை நினைக்க நினைக்க, நல்லதை பத்தி எழுத எழுத, ஒருத்தவங்களுக்கு தேங்க் பண்ண பண்ண அவங்க எனக்கு டபுளா தான் எனக்கு கொடுக்குறாங்க. எனக்கு ஏதாச்சும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் முன்னெல்லாம் அவர் இருக்கும் போதெல்லாம் நான் ரொம்ப யோசிக்க மாட்டேன். இப்ப ம் போறேன், கடைக்கு போறேன், இது இருக்கா அப்படி இல்லையா வந்துருவேன். ம் சரி, இப்படி இங்க போய் தேடலாமா, இங்க இருக்கோமே, சரி இது இல்லைன்னா அது என்ன ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நான் யோசிக்கவே யோசி மாட்டேன். ஆ போவேன், இருக்கா இல்லையா அப்படின்னு வந்துருவேன். இப்ப அப்படி ம் கிடையாது. ம் எப்படின்னா
ஆஹ் இல்லைன்னா ஓகே, அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஓகே, இது இருக்கா, அது இருக்கு, எப்படியாச்சும் எனக்கு வேண்டியதை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அமேசிங். ஐடியாஸ் எனக்கு நிறைய திங்க் நான் நிறைய திங்க் பண்றேன் ஆக்சுவலா. ம் ம் இதுலன்னா ஓகே, இந்த மாதிரி வேலை போய் நம்ம பார்க்கலாமே, அந்த சைடு பார்த்துடலாமே, எப்படியாவது நான் அந்த ப்ராப்ளம வந்து நான் ஹேண்டில் பண்றேன். சோ பியூட்டிஃபுல். அதெல்லாம் வந்து நான் வந்து கத்துக்கிட்டது. அதெல்லாம் வந்து நான் 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 நினைப்பேன். சோ அவரு அப்படிதான் யோசிப்பாரு. என் ஹஸ்பண்ட் வந்து ம் பாத்தீங்கன்னா, ஏதாவது ம் ஒரு விஷயம் வேணும்னா அது இல்லன்ட்டு என்னைக்குமே வரமாட்டாரு. எப்படி இது இந்த சைடு போலாமா, எப்படி போலாமான்னு அது எப்படியாவது கிடைக்கும் அவருக்கு. பேச்சு ம். திறமையில. இப்ப நான் அந்த மாதிரி யோசிக்கிறேன். அந்த மாதிரி வாவ். போய் இந்த விஷயத்த வேணும்ட்டு நான் நினைக்கிறேன். சோ நீங்க அடிக்கடி சொல்றது அந்த டிவைன்லி சோர்ஸ்ன்றது வந்து ஐ கேன் ம். ஃபீல் இட். ஓ, ஒரு டிவைன்லி பிரசன்ஸ் என்னை சுத்தி எப்பயுமே இருக்கு. அவர் இருக்காருன்றது வந்து நான் வந்து 100% நான் நம்ப ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா வந்து சூப்பர். ஒரு ஒரு விஷயத்துலயும் வந்து எனக்கு அது ஸ்மெல் பண்ண முடியுது. ஐ கேன் ஃபீல் இட். ஏன்னா நான் யோசிக்கிறேன். நான் வந்து தனியா இருக்கேன்னு நான் என்னைக்குமே சொல்லவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் ம் நான் எங்க எனக்கு ஒரு நான் வெளியில கிளம்பும் போதே இப்ப ஏதாவது ஒரு வேலையா நான் போறேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு டிவைனா இருக்கீங்க அப்படின்னு நான் யோசிப்பேன், நான் நினைச்சுப்பேன். சூப்பர். நான் போயிட்டு வர்றது வரைக்கும் என் கூடயே தான். அது எனக்கு தெரியும், எனக்கு அது ஃபீல் பண்ண ப்ரொடெக்ஷன். முடியும். இருக்காங்க இருக்காங்க, நம்ம போவோம் அப்படின்ட்டு இருக்கும். அதே மாதிரி நீங்க கேட்ட இப்ப லேட்டஸ்டா என்னன்னா, நான் கார் டிரைவிங் உங்ககிட்டயும் சொன்னேன். நான் ஆமா. டிரைவிங் கிளாஸ் போனேன். போய் ம். டெஸ்டையும் பாஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. சூப்பர் அது சூப்பர். பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருந்து அது அவ்வளவு கொஞ்சம் தூரம் ஆக்சுவலா. வேளச்சேரி ம் கிட்ட அவுட்டர் ரிங் வரைக்கும் போகணும். காலையில ம் 7 o'clock வர சொல்லிட்டாங்க. ம். எனக்கு தெரிஞ்ச ஆட்டோமேன தான் வர சொல்லிட்டு நான் போனேன் ஆக்சுவலா. அது ம். பாத்தீங்கன்னா ஃபுல்லா லாரிஸ், கிட்டத்தட்ட ஒரு 300 லாரி நிக்குது. ஆ. இன்னும் யாரும் ம் நான் போய் நிக்கிறேன் முதல்ல. ம் அந்த 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 டிரைவர் அண்ணா வந்து, நான் வெயிட் பண்றேம்மா, நீங்க அவங்க வரட்டும், உங்க ம். டிரைவிங் ஸ்கூல்ல இருந்து வரட்டும், அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு போறேன். அவருக்கு அது நைஸ். தேவை கிடையாது. ஆனா கரெக்ட் ஹி கரெக்ட். ஸ்டுட் ஆக்சுவலி. அவர் ம் வந்து நான் தான் இவராமா உனக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்த சாருன்னு கேட்டு அவர்கிட்ட போய் ம். விட்டுட்டு போறேன் மேடம், முடிச்சீங்கன்னா கொஞ்சம் சொல்லுங்க, அவங்க எனக்கு ஓ, சொல்லுவாங்க, நான் வாவ். வந்து கூட்டிட்டு. வெரி ஸ்வீட். இதெல்லாம் அவருக்கு அவர் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை மேம். பட் கரெக்ட் ஐ கரெக்ட். ஃபெல் அவரு என் ஹஸ்பண்ட் வந்து இதெல்லாம் பண்ண வைக்கிறாரு. பிகாஸ் அவர் என்னை எங்கேயுமே இது வரைக்கும் தனியா அனுப்பிச்சது கிடையாது. ம் என் கூட தான் இருப்பாரு. நான் எங்கேயுமே தனியா போய் இது அதுன்னு நான் போனது கிடையாது. பெரிய வேலையை வந்து என்கிட்ட எப்பயுமே அசைன் பண்ண மாட்டாரு. அப்படி பண்றாருன்னா ம் என் கூட இருப்பாரு, என்னை கைட் பண்ணுவாரு. நான் நிக்கிறேன், நீ ம் போய் எல்லாத்தையும் கேட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு. பட் ம் இன்னைக்கு வந்து ஒரு ஆட்டோமேன் வந்து அந்த அண்ணா வந்து எனக்காக நின்னு என்னோட சார் கிட்ட சொல்லி அன்னைக்கு டிரைவிங் டெஸ்ட் பாஸ் பண்ணி அவர் போகும்போதே எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ், ஆல் த பெஸ்ட்மா, பயப்படாத, நல்லா பண்ணுவேன், ஆ. நல்லா ஓட்டிட்டு வெரி நைஸ். ம் அப்படின்னு அந்த அண்ணா சொல்லி அதுக்கப்புறம் அத்தனையுமே அன்னைக்கு பண்ணதும் அவ்வளோ கோல்டு ஆக்சுவலா. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பட் நான் அழகா போய் ஓட்டி அவங்க சொன்னதை நான் டெஸ்டும் கிளியர் பண்ணிட்டு வந்தேன். இப்ப வாரே இப்ப வா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஓகே, நானும் டிரைவிங் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டேன். இப்ப ஒரே வேலை கார் எடுத்து ஓட்டுறதுதான் வேலை மிச்சம். டன் டன் டன். சீக்கிரமா அந்த வீடியோவும் போட்டுருங்க. Sure, sure. கண்டிப்பா குட் கண்டிப்பா. குட் குட். நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களோட ஒன் டு ஒன் பேசும்போது the only thing you said was எனக்கு தனியா போக முடியாது. என்னால இங்க இருந்து நான் எங்கேயுமே தனியா போனது கிடையாது. அதுதான் ப்ராப்ளம், இதுதான் ப்ராப்ளம். அதுல இருந்து தனியா கிளம்பி எல்லா இடத்துக்கும் போய் எல்லாமே லைஃப தனியா ஹேண்டில் பண்ணி டிரைவிங் டெஸ்ட் போய் எவ்ரி திங் யூ டூயிங் இட் ஆல் அலோன் இஸ் அ பிக் திங். தட் டூ இன் லெஸ் தென் அ இயர். இட்ஸ் அ வெரி பிக் திங். அமேசிங் சுதா. அண்ட் வாட் யுவர் உங்க பசங்க என்ன ஃபீல் பண்றாங்க இப்போத்த மாற்றம் வெர்ஷன் 2 ஆஃப் யுவர் ஆஃப் தேர் அம்மா எப்படி ஃபீல் பண்றாங்க அவங்க? அவங்களுக்கு என்ன இப்ப அவங்க சொல்லுவாங்க, அதாவது என்ன சொன்னா, அப்பான்ற ஒரு கேரக்டர் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சம் மறக்க ட்ரை பண்றாங்க. பட் அவங்க என்கிட்ட அதுதான் பாக்குறாங்க. எஸ். அதாவது அவங்க இப்ப என்ன அப்பாவாவும் பாக்குறாங்க, அம்மாவாவும் பாக்குறாங்க. இப்ப ம் ரெண்டுமே 2 in 1 ரோல். அந்த அவங்க அப்பா கிட்ட இருந்த பயமும் இருக்கு, அந்த வந்து ம் என்கிட்ட காமிப்பாங்க, அந்த பாசமும் இருக்கு. சோ அவங்களுக்கு வந்து பரவாயில்லம்மா, நீ நீ டிரைவிங் போற, சூப்பர். அது அது வந்து முன்னெல்லாம் நான் வெளியில போக மாட்டேன். ஏதாவது ம் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லிடுங்க, நான் போக மாட்டேன், எனக்கு பயம் அப்படின்னு. இப்ப அப்படி கிடையாது.
சொல்றேன், ம், அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னாலும் நான் போறேன், பயப்பட ம், மாட்டேன். ம். நான் Nice, போறேன், ஏன்னா nice. நான் தான் போய் ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. அப்புறம் வண்டி Right. எடு. இந்த இந்த புது இடமே வந்து நான் இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நான் வந்து பாத்துட்டு எங்க போகணும், எங்க கிடைக்கும், எது எது எல்லாமே நான் ம், வச்சிருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு ம், எது கேட்டாலும் நான் போகணும். ம். அவனுங்க வந்து அவங்க வந்து அம்மானால முடியாதுன்றதை நினைக்க கூடாது. அம்மானால Right. முடியும், அம்மா செய்வா, நம்மளுக்கு ம், கண்டிப்பா அம்மா ம். செய்வா அப்படின்றது இருக்கணும் Superb, அதனால. சோ superb, superb. அது வந்து அது வந்து நான் அவங்க வந்து அவங்களுக்கு இப்ப தெரியும். எது எந்த இருந்தாலும் அம்மா எனக்கு அது வாங்கி வச்சுடு, இது வாங்கி வச்சுடு, அங்க இருக்குமா அங்க இருக்குமா அப்படின்றாங்க. ம். வா அம்மா, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் போய் வாங்கிட்டு வரேன், கொடுக்குறேன், எதுவுமே உங்களுக்கு கொடுக்குறேன். என்னால Amazing. முடிஞ்ச வரைக்கும் ஐ நீட் டு கிவ் தம் த பெஸ்ட். அவர் இருந்து என்ன செஞ்சிருப்பாரோ அதை விட நான் 100% ஜாஸ்தியா அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றத நான் என் மைண்ட்ல வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுல இருந்து 1% கூட Bow நான் down. கம்மியா கூடாது. அங்க அந்த Superb. நாட்ஸ்ல போய் ஃபர்ஸ்ட்ல போய் நின்னேன்னா அந்த இடத்துல இருந்து கீழே சரியவே கூடாது, போய்கிட்டே இருக்கணும். அது வந்து என் சைட்ல இருந்து நான் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணியே ஆகணும்ன்றத வந்து மைண்ட்ல வச்சிருக்கேன் நான். அது Amazing, Sudha. சோ அதுதான். இந்த டெஸ்டிமோனியல் இல்லன்றது என் கொடுத்தது மைண்டுக்கு வரக்கூடாது. யாரு? உங்க சின்ன பையனா? ஆமா, சின்னது. It was so very, very heartwarming to actually listen to that this thing. I would like to actually share it with everyone. Hi all, a very good day to you. I'm so happy, excited when my mom asked to share my feelings about her. What would I do without her? She is the best mom in the world. To me, she is not only my mom, but also my dad. Me and my brother are completely with her. She cooks always healthy and tasty food for us. She gets all that we need before even we ask for it. Only during night I remember that my teacher asked for a chart or a map. Even at night, post 8 or 9 pm, if I tell her I need something, she immediately goes get it for me. She fills the space of my father, and I'm always grateful for my loving mom. Mom, we love you. I think you truly deserve that love and applause and appreciation for the transformation you have been through, Sudha. ஏன்னா நீங்க வந்து எவ்வளவுதான் இந்த இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து நானோ சுனிதியோ கோபிதாவோ காரணம் அப்படின்லாம் சொன்னாலும் the one major reason for your transformation I would say is இது இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நான் மாறணும் அப்படின்னு நீங்க நினைச்ச அந்த ஒன் திங், லெட் மீ ட்ரை அப்படின்னு யோசிச்ச தட் ஒன் திங் அண்ட் டேக்கிங் தட் எஃபர்ட், ஷோயிங் அப் ஃபார் த 5 day கிளாஸ், டூயிங் ஆல் திஸ், இதெல்லாம் பண்ணி என்ன என் லைஃபே போயிடுச்சு அப்படின்னு இல்லாம ஒன்னொன்னும் பண்ணீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் போயிட்டு வாங்க சுதா, நான் சொன்ன ஒரு காரணத்துக்காக போனீங்க. நீங்க அட்டென்ட் பண்ணுங்கன்னு சொன்ன கோபிதாக்காக ஏதோ ஒன்னு அட்டென்ட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தொல்லை தாங்காமாச்சு அட்டென்ட் பண்ணி. அட்லீஸ்ட் ஐ திங்க் யூ டேக்கிங் தட் எஃபர்ட், பீங் வில்லிங் டு சேஞ்ச், all those has only given you this easy transformation அப்படின்னு நான் சொல்லுவேன். I'm really really proud of you for what you are today, because 1 year முன்னாடி நான் போன்ல பேசின சுதா இல்ல இப்போ. I think she is also gone off நினைக்கிறேன். This is the new Sudha that I'm talking to. And I heard நீங்க வந்து you have lost weight, you have started your career, நிறைய achievements பத்தி பேசிட்டு இருந்தீங்க. What are the 3 takeaways that you have taken from this in the 1 year Happy Mom Hub ல இருந்து, major things that have helped me, இதெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா ஏதாவது, do you have a few things? நிறைய மேம். ஒரு ஒரு சிங்கிள் பேரண்டா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து தாங்கிறது வந்து அந்த மென்டலி டிப்ரெஸ்டுவாங்க. அழுது உட்கார்ந்துட்டே இருக்கும்போது அழுக வந்துட்டே இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி இருக்கவே கூடாது ஆக்சுவலா. அது வந்து நம்மளுக்கும் அது ஒரு அஃபெக்ட் ஆகும், நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது வந்து ரொம்ப பாதிப்பு தரும். சோ அது வந்து நான் வந்து என்ன சொல்றது, அந்த எப்படி நம்ம மாறலாம், மென்டலி நம்ம வந்து நம்மள ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து ஒரு நம்ம கிட்ட வந்து பேசுறாங்கல்ல, ஒரு பாசிட்டிவா பேசுறது, பாசிட்டிவா இது பண்றது இருக்காது. நம்மள ஒதுக்கி வைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்களே தவிர நம்மள கூப்பிட்டு ஒரு 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 சப்போர்ட்டுக்கு கூட யாருமே நம்மளுக்கிட்ட இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மென்டலியே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங் பண்ணணும்.
சோ இங்க வந்து அது இருந்தது. ஸோ என்னோட மென்டல் ஹெல்த் வந்து நான் வந்து எப்ப அதுல இருந்து நான் வெளியில வந்தனோ அதுக்கப்புறம் நான் என்னோட பிசிக்கல் ஹெல்த்தை நான் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்னொன்னு சூப்பர். பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தைராய்டு லெவல்ஸ் எல்லாம் வந்து டிஹெச்ஹெச் பிடி அந்த லெவல்லாம் ஏடாகூடமா இருக்கும். ம். இப்ப நான் 2 months 3 months பேக் நான் வந்து செக் பண்ணும் போது எல்லாமே நார்மல். ஓ என் டிஹெச் சூப்பர். எல்லாமே T3 T4 அத்தனையுமே நார்மல். சோ என்னோட லவ்லி. மென்டலா நான் வந்து என் மென்டலியா நான் ஸ்ட்ராங்கா ஆக்கிக்கிட்டதுனால என்னோட பிசிக்கல் என்னால வந்து பார்த்துக்க முடிஞ்சுது. பிசிக்கலா வந்து ரைட் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன். சோ எனக்கு ரைட். அதுவும் இங்க இருந்து தான் கிடைச்சது. இன்னொன்னு வந்து ஃபர்கிவ்னஸ். அது வந்து இங்க வந்து நான் நிறைய அந்த லெசனை வந்து அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கேன். சின்ன வயசுல இருந்து ஃபர்கிவ் பண்ணிட்டு அது அப்ப இருந்தது அதுக்கான அர்த்தம் அப்ப தெரியல. இப்ப தெரியுது. ம் ஃபர்கிவ்னா என்ன? நீ ஏன் ம் ஒருத்தவங்களை ஃபர்கிவ் பண்ணணும்? அது பண்ணா உனக்கு என்ன கிடைக்குதுன்றது வந்து அது ஒரு மேஜர் லெசன் வந்து இங்க இந்த ஹப்ல இருந்து தான் நான் எடுத்துக்கிட்டேன். அது சூப்பர். வந்து ஒரு கீ அது ஆக்சுவலா. ஒன்ஸ் அதுல போய் நம்ம முழுகிட்டு அதை பத்தி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோம்னாலே ம் மறப்போம் பண்ணிப்போம் மாதிரி அதை விட ஒரு மெடிசன் வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. அது வந்து நான் இங்க இருந்து நான் கத்துக்கிட்டேன். லவ்லி. ஃபர்கிவ்னஸ் வந்து அது வந்து அந்த அந்த வார்த்தை வந்து அவ்வளவு பெரிய அதுல அத்தனை விஷயம் அடங்கி இருக்கு. இந்த ம் ஒரு ம் வார்த்தையில அவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கு. அதை நம்ம கரெக்டா அதை வந்து எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு நிறைய கொடுக்கும். பிசிக்கல் ஹெல்த் சரி மென்டல் எதுலயே இருந்தாலும் அது வந்து ஒரு கேம் சேஞ்சர்னு கூட சொல்லலாம் அந்த வார்த்தை. சூப்பர் சூப்பர் ஒரு அமேசிங். ஒரு பால் நீ 4 அடி ஒரு பால்ல 6 அடி அவ்வளவுதான். 1 2க்கெல்லாம் ஓடாத. அதுக்கெல்லாம் நீ ட்ரையே பண்ண வேண்டாம். அந்த ஒரு வார்த்தையை வச்சுட்டு நீ 4 அடிக்கலாம். நீ எய்ம் ஃபார் சிக்ஸ் அடிச்சுட்டு போய்கிட்டே இரு. அது பியூட்டிஃபுல். வந்து இந்த ஹப்ல இருந்து நான் கத்துக்கிட்டேன். சூப்பர். வெரி அதுதான் வெரி சொல்ல. பவர்ஃபுல் அண்ட் ப்ரொஃபவுண்ட். ஆஹ் சுதா, நான் வந்து யூஸ்வலாவே கிரீஃப் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கம்யூனிட்டியில ப்ராசஸ் பண்ண சொல்லி தரவே இல்லை. உம் யாரா இருந்தாலும் ஒரு ரிலேட்டிவா இருந்தாலும் போயிட்டாங்க, ஓகே அவ்வளவுதான். மூவ் ஆன் அப்படின்றது நம்ம பண்ண ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா அதுலயே ஸ்டக் ஆயிடும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் இந்த கிரீஃபை ப்ராசஸ் பண்றது எப்படி அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் வீவ் நாட் நோன் அட் ஆல். இந்த டைம்ல வந்து நீங்க லைக் இந்த கிரீஃப் அழுதுட்டே இருப்பீங்க, எல்லாம் பண்ணிட்டே இருப்பீங்க. நம்ம கம்யூனிட்டியில வந்து நம்மளோட சொசைட்டில எப்படின்னா, ஹஸ்பண்ட் போயிட்டா அப்படிதான் இருக்கும் லைஃப், அப்படிதான் சேடா தான் இருப்பாங்க. இட் இஸ் வெரி நார்மல், அழுதுட்டே தான் இருப்பாங்க. யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் தெம் டு பி சியர்ஃபுல் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு இல்ல. இதுதான் நார்மல் அப்படின்ற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கு. இப்போ நீங்க இந்த மாதிரி மாறினதுக்கு அப்புறம் உங்க சொசைட்டி உங்களை எப்படி பாக்குது, அண்ட் நீங்க எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்றீங்க? Do you find anything, any challenges? இல்ல, ma'am. ஒரு சில பேர் ஒரு 1% சொல்லலாம். சோ ம் அவங்க வந்து என்ன இருக்கணும் அப்படின்றது அது வந்து கொஞ்சம் அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி வளர்ந்துட்டாங்க, அந்த சுச்சுவேஷன்ல இருக்காங்க. சோ ம் அவங்கள வந்து நம்ம மாற முடியாது. அவங்க அப்படியே நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். அவங்க ம் பக்கமே போக வேண்டாம், அப்படியே ரைட் வச்சிடலாம். ரைட். மோஸ்ட் ம் மோஸ்ட் ஆஃப் த பாத்தீங்கன்னா ம் ஆஹ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. தேர் இஸ் லைஃப் ஆஃப்டர் திஸ் ஆல்சோ. ஸோ யூ ஹாவ் டு குட் மூவ் ஆன் குட். அப்படின்னு எல்லாருமே சரி. எல்லாருமே அந்த ஹக் நம்ம இந்த மாதிரி சொல்லும் போது ஒரு ஹக் கொடுக்கறது வந்து யாருமே அது வந்து இப்ப இப்ப இருக்கிறவங்க மாறிட்டாங்க ஆக்சுவலா. எனக்கு இப்ப வந்து என் கூட இருக்கிறவங்களும் சரி என்னோட ரிலேஷன்ஸ் எல்லாம் சரி எல்லாருமே வந்து இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. யூ ஹாவ் டு மூவ் ஆன். நீ போய்கிட்டே இரு. பசங்க லவ்லி. இருக்காங்க. first உனக்காக நீ வாழு. ம் நீ நல்லா இருந்தா உன் பசங்க நல்லா இருப்பாங்க. நம்மளுக்கு அதுதான் ம் நடக்கும். அதுதான் நம்மளுக்கானது லைஃபே. நம்மளுக்கு வந்து அவர் என்னை விட்டுட்டு போயிருக்காருன்னா என்னால முடியும்ன்றதுனால தானே அவர் என்ன நீ கரெக்ட். பாத்துக்கோன்றத கொடுத்துட்டு தானே அவர் போயிருக்காரு. அப்ப நான் அதுக்கு ரைட். வந்து நான் இருக்கணும். நான் வந்து அதுக்கு வந்து 100% வந்து நான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சோ என்னை சுத்தி இருக்கிறவங்களும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே என்னோட ரிலேஷன்ஸா இருக்கட்டும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ம் ஆஹ் பரவாயில்ல சுதா. அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, இத்தனை நடந்தும் நீ இவ்வளவு சிரிச்சுக்கிட்டு உன் பசங்களை எவ்வளவு நல்லா வளர்த்துட்டு வர. அதுதான் அவங்க சொல்லுவாங்க. சூப்பர் யூ ஆர் கிரேட் சூப்பர். அப்படின்னு தான் சொல்லுவாங்க. Lovely. I'm so ஸோ blessed that you have such a good circle. And ஏன்னா I want to highlight this because many of them who've lost their husband or anything,
அவங்களுக்கு நான் நான் நல்லா க்ரூம் பண்ணிக்கிட்டா சொசைட்டி ஏதாவது நம்மள சொல்லுமோ, தப்பா சொல்லிருமோ, நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா அவங்க ஏதாவது என்ன தப்பா பேசிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் இருக்கும். அந்த பயத்தை தாண்டி நம்ம வெளில வரும்போது ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் them will approve அப்படிங்கறத நான் ஐ டேக் இட் ஃப்ரம் யூ. அண்ட் you will automatically get into that positive circle of people who will approve. Others will go அது off. அது வந்து நீங்க உண்மை, அது பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் நான் வந்து உண்மையா சொல்லணும்னா, ஆஹ் இந்த ஹப்புக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்க சொல்ற மாதிரிதான் நான் இருந்தேன். இப்படி ம், பண்ணா தப்பா நினைச்சிருவாங்களோ, இப்ப நம்ம ஒரு பொட்டு வச்சுக்கலாமா, ஒரு பூ அப்படி இல்லாம தான் நான் இருந்தேன். அத மாதிரிதான் ம், இருந்தேன். பட் ம், அது வந்து இப்ப மாறிடுச்சு. நம்ம இஷ்டம் இருக்கணும், இருந்துதான் காட்டணும். போவோம். என்ன இப்ப எதாவது சொன்னா சொல்லிக்கிட்டோம், நம்மளுக்கு என்ன கஷ்டமோ நஷ்டமோ அது என்னோடதுதான். நான் என்ன டிசைட் பண்றேனோ, நான் எப்படி வாழ்றேனோ அது என்கிட்டதான் இருக்கு. மத்தவங்க சொல்லி அது எனக்கு கிடையாது. அந்த ஒரு இது நான் எடுத்துக்கிட்டு நான் அதை இப்ப நான் எதை பத்தியும் கவலைப்படுறது இல்ல. ம். பேசுறியா பேசிட்டு போய்க்கோ. ஏன்னா அது ஹர்ட் பண்ண போறது இல்ல. நான் இப்படித்தான் இருக்கேன், நான் இதேதான், எனக்கு எது பிடிக்குதோ நான் இப்ப அதை செய்யறேன். அதாவது சூப்பர். இப்ப நான் பேசுறேன் இப்ப எல்லாத்துக்கும் நான் வாய்ஸ் அவுட் பண்றேன். ம், எனக்கு இது வேணும், நான் பண்றேன். ம், நான் எனக்கு தேவை, நான் ட்ரெஸ் அப் பண்ணிக்கிறேன், நான் பூ வச்சுப்பேன், ம், நான் எது வச்சுப்பேன். யாருமே எனக்கு கேட்கறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது ஏன் ம். உரிமை, நான் பிறந்ததுல இருந்து அது இருக்கு. அதை நான் ஏன் விட்டுணும், நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? என் ஹஸ்பண்டுக்கும் அவரும் அதுதான் சொல்லிட்டு போனாரு. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அவங்க பசங்க இருக்காங்க ம், நல்லா பாத்துப்பா, அவரும் அதுதான் சொன்னார். நீங்க சொன்ன வார்த்தையை அவர் அதேதான் சொன்னார். அவர் சொன்னது அதுதான். நீ சந்தோஷமா இருக்கணும், உன் கரியரை நீ ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன். ம், ம், பையன் பெரியவன், அவன் நல்லா படிச்சு அவன் ஒரு லெவல் போயிடுவான். அவன் தம்பியை எப்படி பாத்துக்கணும்னு அவனுக்கு தெரியும், ம். சின்னதுக்கும் தெரியும். ஸோ நீங்க உனக்கான ஆசை என்னவோ அது அவன் பசங்க பாத்துப்பாங்க. நீ நீ ஹாப்பியா இரு. அழுதுட்டு அதெல்லாம் இருக்கவே இருக்காது. இதுதான் லைஃப்னு தெரிஞ்சிருச்சு. சோ நீ போயிட்டே இருக்க, மூவ் ஆன் ஆகணுமே தவிர அதுல இருந்து கீழே எப்பயுமே போயிடாது. சிரிச்சுக்கிட்டே, ம், ஏன்னா நான் எப்பயுமே சிரிச்சுட்டு தான் இருப்பேன். சோ ம், அவருக்கு அதுதான் ஆசை, அவரோட ஆசையும் அதுதான். நீ சிரிச்சுட்டே இருக்கணும். பசங்க அவங்களோட தான் அவங்க பாத்துப்பாங்க. நீ உன் கரியரை விடாத. உனக்கு கரியரோ ஓகே, உனக்கு எது பிடிக்குதோ நீ அதை செய். ம். இவங்க அது சொல்லிடுவாங்களோ, அவங்க அது சொல்லிடுவாங்களோ அதை நினைக்காத அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிதான் நான் சூப்பர். இருந்தேன். நீங்க சொன்ன ம், மாதிரிதான் நான் இருந்தேன். ம், நான் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். நான் ம், சந்தோஷமா இருக்கணும். என்னை நம்பி என் பிள்ளைங்க இருக்காங்க. அவங்களுக்காக ம். நான் இருந்தா காட்டணும். நான் அழுதுகிட்டே இருக்க முடியாது. நான் அழுதா அவங்க அழுவாங்க. அவங்களுக்கு ரைட். இன்னும் இருக்கு. அவங்க இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு, இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஏன் ஒருத்தினால அஹ், அவங்கள நான் புட் டவுன் பண்ண முடியாது. அவருக்கும் அதுதான் ஆசை. நீ எஸ். பாத்துப்ப, நீ இருப்பேன்னு நம்பி அவரோட கடமையெல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் சந்தோஷமா போயிருக்காரு. நான் சூப்பர். சுனிதி மேம் சொன்னதுதான், உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கு ஒரே ஒரு ஸ்கிரீன் இருக்கு. என்ன ம். அந்த ஸ்கிரீன்ல அவர் உன்னை பார்த்துட்டு இருக்காரு, உன்னால அவரை பார்க்க முடியாது. பட் பார்க்க அவரோட முடியாது. பிரசன்ஸ், அவரோட டிவைன் பிரசன்ஸ் நீ ஃபீல் பண்ண முடியும். நாங்க அது ரைட். அது நான் இன்னும் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். கரெக்ட், எனக்கு கரெக்ட். இப்ப முன்னாடி நான் இவ்வளவு பேசுவேனான்னு எனக்கு தெரியாது. அதாவது இந்த மாதிரி யூடியூப் சேனல்ல என்னோடது டெலிகாஸ்ட் ஆகுமோ, நான் அதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் இருந்தேன். ம், பண்ணலாமே, ஒண்ணும் தப்பு கிடையாது. நான் எப்படி இருக்கேன், நான் எப்படி என் பசங்களை நான் எப்படி வளர்க்குறேன், ம், எனக்கு என்னை யாரெல்லாம் இந்த மாதிரி அளவுக்கு என்னை கொண்டு வந்தாங்க, என்னோட மென்டாஸை பத்தி நான் பேச போறேன், என்னோட சரௌண்டிங்ஸ் பத்தி பேச போறேன். சோ அதுல ம். நான் ஏன் பயப்படணும்? கிடையாது. அது நான் பயப்படவும் மாட்டேன்றதுதான் ஒரு ஸ்ட்ராங்கா. சரி, நம்மளும் பேசுவோம். சூப்பர். இன்னைக்கு நம்ம பேசுறது ஒரு நாளைக்கு ஒரு 2 3 பேர் கேட்டாங்கன்னா அது கரெக்ட், அவங்களுக்கானது, அவங்க கிட்ட அவங்க வரலாம். எதுவுமே தப்பு கரெக்ட், கிடையாது. கரெக்ட், நம்ம கரெக்ட். மனசாட்சிக்கு எது கரெக்ட்னு நம்மளுக்கு தோணுதோ அது செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். யார சூப்பர், பத்தியும் நம்ம நினைக்கவே கூடாது. அதெல்லாம் நான் இங்க இருந்து கத்துக்கிட்டதுதான். யார சூப்பர். பத்தியும் நினைக்க கூடாது. உனக்கு எது கரெக்ட் 100% உன்னால முழுக்க யோசிச்சு நீ அதை செஞ்சு பாரு. அது லவ்லி, கண்டிப்பா நல்லதுதான், நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தான் அது கொடுக்கும். நம்மள அது புட் டவுனே பண்ணாது. லவ்லி, லவ்லி. So that's so inspiring. I felt so inspired actually talking to you, and I am really, really proud of what you are today. And seriously, நீங்க you have gifted life and happiness to your kids, and they are already gifted kids, I would say. உங்க பசங்களுக்கு all I can wish them is again
good luck, best wishes, and my prayers and love will always be there for both the kids. And all the very best for you. நீங்க சொன்ன மாதிரி your husband is always guiding you in every step of your life, and may you be blessed abundantly in all walks of life. So I'm so happy. Thank you so Thank much. you, dear. Yeah. So audience, if you're inspired by Sudha's interview, and if you're called for, நீங்களும் Happy Mom Hub community க்கு join பண்ணலாம். If you want to come out of grief, come out of stress, or whatever it is, you also can try, give it a try. Short கொடுத்து பாருங்க, your life will change in less than 1 year. அப்படிங்கிறதுக்கு Sudha is a best example, living example. So if you want to join Happy Mom Hub, எங்களுக்கு ping பண்ணுங்க. We will give you the registration link and meet you all in another video. Thank you so much. Bye bye.